வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வாங்கி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கான தகவலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன நடந்தது நம்ம கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்காத நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, லாஸ்ட் வீக்கில் மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மண்டே வந்து நமக்கு மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை நமக்கு கொடுத்தது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அண்டு வியாழக்கிழமை நமக்கு தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் தான் 1.5%, 1.5%, 1.5% 3 நாளுமே நமக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 0.75% அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3% ப்ராஃபிட் கொடுத்தது. 3%ல் கிட்டத்தட்ட அடுத்து வந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.5% வரைக்குமே நம்மக்கிட்ட இருந்து கேபிட்டலாக அது எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அகைன் எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டில் அப்படின்னாக்கா, எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் கால்குலேஷனை போட்டுகிட்டே வரீங்க பங்குச்சந்தைக்கு. பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து மேலே போய்கிட்டும் இருக்காது, தொடர்ந்து கீழே போய்கிட்டும் இருக்காது, தொடர்ந்து சைட்வேஸ்லையுமே நமக்கு இருக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு எக்ஸலேட்டர் மாதிரி தான், இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லிஃப்ட்டு மாதிரி தான். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டுருக்கோம். அது ஏன் மேலே போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன் கீழே போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நியூஸாக நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் வந்து பாருங்கள், நம்மளோட குளோபல் மார்க்கெட் எல்லாமே தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே தொடர்ந்து இப்போ கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுடைய மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி லைஃப் டைம் ஐயே வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோவில் வந்து நல்லாவே ஒரு 2500 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து மேலே தான் போக போகுது அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டேரிஃப் ட்ரம்பை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபண்டமெண்டலான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட்டை மேலேயும் கீழேயும் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வரும்பொழுதெல்லாம் நல்லா ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் இதுதான், ஆப்ஷன் பையிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30% வின்னிங் ப்ராபபிலிட்டி தான், 70% லூசிங் ப்ராபபிலிட்டி. அந்த 30% வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே பை பண்ணாலும் சரி கண்ணை மூடிட்டு, உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின எந்த வித பேசிக்கான விஷயம் தெரியலனா கூட நீங்கள் எங்கே பை பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் மார்க்கெட் கொடுத்துருக்கும். அதுதான் 30% டேஸான பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி. மீதி இருக்கிற 70% டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே பை பண்ணாலுமே, நீங்கள் என்ன பேட்டர்னாக பார்த்தாலும் சரி, என்ன டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன ஃபண்டமெண்டலை ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன நியூஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும் அந்த ஆப்ஷன் பையிங் செட்டப் அப்படிங்கிறது. இதுதான் அதனுடைய பேசிக்ஸ். ஸோ ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது, 30% லூசிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த 30% லூசிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நமக்கு கண்டிப்பாக லாஸை கொடுக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. நான் டைரக்ஷனலுக்கும் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எனக்கு மார்க்கெட் எங்கே போக போகுதுன்னு எனக்கு தெரியாது,
இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேயில் மார்க்கெட்டு மேலே போய் முடிய போதா கீழே போய் முடிய போதான்னு தெரியாது. நீ எங்கேயாவது போய் எனக்கு உண்டான ஒரு 1% 1.5% ப்ராஃபிட் நீ கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேமை செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கிற காலையும் செல் பண்ண போகிறீங்க, புட்டையும் செல் பண்ண போகிறீங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸை வைக்க போகிறீங்க. இது வந்து இந்த ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்டார்ட் ஸ்ட்ரேடல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்படிங்கிறப்ப என்னன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க, என்ன டைமில் என்ட்ரு ஆக போகிறீங்க, என்ன டைமில் எக்ஸிட் ஆக போகிறீங்க, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் டைரக்ஷனலாக வந்து 2 பக்கமும் செல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட் மேலேயோ கீழேயோ எங்கே போனாலுமே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார சுற்றிக்கிட்டு வரைக்கும் நமக்கு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்குமே நாம் நல்ல ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகும்பொழுது ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் அடித்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். பட் அங்கேயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது. குட்டி ஸ்டாப் லாஸாக வைக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்விங்கில் மேலே போகும்போது காலையும் அடிச்சிடும், கீழே வரும்போது புட்டையும் அடிச்சிடும். காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிங்கனாலும் சரி, காஸ்ட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுலேயுமே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை எப்படி நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி கோரிலேட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஆல்கோ கோர்சஸில் நம்ம கொடுத்துருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், எனக்கு டைரக்ஷனல் தெரியும் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து கால் ஆப்ஷன் இப்போ மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உட்காந்துருக்குது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் மேலே தான் போக போகுதுங்கிறப்ப புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவல் கரைய ஆரம்பிச்சிடும். பட் அங்கே என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எட்ஜே இருக்காது. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் கீழே மேலே போகும்போது பெரிய ப்ராஃபிட் கொடுக்குற நாளாகவே இருந்தாலுமே உங்களால் பெரிய ப்ராஃபிட்டில் உட்கார முடியாது. டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் செல் பண்ணும் பொழுது அது காலை செல் பண்ணிட்டு உட்காந்தாலும் சரி, கீழே வர மார்க்கெட்டில் மேலே போகிற மார்க்கெட்டில் புட்டை செல் பண்ணிட்டு உட்காந்தாலும் சரி, 10 to 20 பாயிண்ட்டில் வெளியில் வந்துடுவீங்க. எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் உட்கார மாட்டீங்க. இதுவே நம்மளுடைய நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நான் டைரக்ஷனலாக பண்ணுறதுனால எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் உட்காடுறோம். ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம புக் பண்ணுறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸுமே நம்ம வைக்கிறோம். ஸோ கடைசி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஆல்கோ கோர்ஸ் வாங்கின நண்பர்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ரன் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆல்கோ ஏன் நம்ம குவான்மேனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற ரீசன் வந்து என்னன்னா, அந்த கோடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கோடிங்கான ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஆல்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்மேன் ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் கோடிங் ரொம்ப ஈஸி, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் கோடிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குவான்மேனோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஸோ பாண்டியராஜன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல் நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய இங்கிலீஷ்லாம் பேசணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. அதனால தான் நம்ம குவான்மேனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குவான்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆல்கோ ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் தான் அவங்களோட ப்ரொஃபஷனல். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. லேகிங் கிடையாது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ உங்களுக்கு குவான்மேன் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் குவான்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிளான் எடுத்திருந்தாலும் சரி, மந்த்லி பிளான் ஆகட்டும், ஆனுவலி பிளானர் ஆகட்டும், குவார்ட்டர்லி பிளான் ஆகட்டும், எந்த பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த MNP VT 15 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 15% வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வரும் குவான்மேனை பொறுத்த வரைக்கும். அதே போல் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நாம யூஸ் பண்ணிட்டு இருக்குது 5 பைசா தான். 5 பைசாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 5 பைசாவுக்கும் மீதி இருக்கிற இந்த ஃப்ரீ புரோக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொட்டாக்னியோ, ஃப்ளாட் ட்ரேடு, பின்வைஸா நிறைய சொல்கிறாங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ்னு சொல்லிட்டு. அந்த ஜீரோ ப்ரோக்கரேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நானே எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ ஜீரோ ப்ரோக்கரேஜில் வந்து 4,50,000 கேட்குது அப்படின்னா 5 பைசாவில் வந்து 3.5 அந்த ரேஞ்சில் தான் கேட்குது. நிஃப்டியோட ஒரு காலையும் புட்டையும் செல் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு ஸ்டார்ட்டப்பை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபா கேபிட்டல் கேட்குது ஜீரோ ப்ரோக்கரேஜில் எல்லாமே. ஸோ இதே 5 பைசாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs இருந்தாலே போதும். அதே போல் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ப்ளெஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த வித சார்ஜஸுமே கிடையாது ப்ளெஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அதே போல் பே அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி 3:30க்கு முன்னாடி நீங்கள் பே அவுட் போட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணிக்குள்ளார உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இதே ஜீரோ ப்ரோக்கர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா 8 மணிக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பே அவுட் போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு 4 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே அவுட் வரும். ஸோ பே அவுட் இஷ்யூ இருக்குது, ப்ளெஜ் பண்ணுற இஷ்யூ இருக்குது, மார்ஜின் அதிகமாக எடுக்குது. ஸோ அதே போல் டெக்னிக்கல் கிளட்ஜ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
பைசா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்கள் எத்தனை லட்சத்தை வேணாலும் நீங்கள் அதில் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் குவான்மேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் என்னோட ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து பைசா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, இந்தியா லைன் இன்ஃபோ லைன் இருக்குது, பைசா இருக்குது, ஸோ ஏஞ்சல் ஒன் இருக்குது. இருந்தாலுமே கூட நான் பர்சனலாக எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைசா தான் இருக்குது. பைசா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும்போது லாஸ் வரும்போது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலுமே அதில் ட்ரா டவுன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வரதான் செய்யும். அந்த ட்ரா டவுன் பேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ உங்களுடைய ட்ரா டவுனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுடைய லாட் சைஸ் இருக்கணும். ஸோ நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால டெய்லி ஒரு லாட்டை ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்க கேபிட்டல் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு தெரியல, கடன் வாங்கி கொண்டு வராங்களா இல்லை ஓன் பண்ணி கொண்டு வராங்களான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு லாட் வச்சு ரன் பண்ணுறவங்க 2 நாள் 3 நாள் கூட ஒரு லாட் ரன் பண்ண மாட்டாங்க. அது உடனே வந்து 2 லாட் ஆக்குறாங்க, 4 லாட் ஆக்குறாங்க, 6 லாட் ஆக்குறாங்க. ஸோ இது ப்ராஃபிட் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துட்டே வரும். ஸோ இதே ட்ரா டவுன் பேஸுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே அடுத்த 2 நாள் 3 நாளில் எடுத்துக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போயிடுறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி திங்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மளுடைய எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி 60 to 70% அப்படின்னா கண்டிப்பாக மீதி இருக்கிற 30% ட்ரா டவுன் பேஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும் மார்க்கெட்டில். அந்த ட்ரா டவுன் பேஸை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் உங்களோட லாட் சைஸ் இருக்கணுமே தவிர, நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினே இல்லாமல் உங்களோட லாட் சைஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியாது. அதே நேரத்தில் லாஸ் பண்ணும்பொழுது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக பேனிக் வரதான் செய்யும், உடம்பு ஆட்டம் கொடுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய லாட் சைஸை குறைச்சிக்கிட்டு, இப்போ 1.5% நீங்கள் 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 1.5% ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் லாஸ் வரும். அந்த 15,000 ரூபாய் உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா லாட் அப்படியே பாதியாக குறைச்சிட்டு, ஸோ ஒரு லாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் 4.5 லட்ச ரூபா கேபிட்டல் அப்படிங்கிறப்போ அப்போ 7,500 ரூபா தான் உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லா நாளுமே தொடர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் உங்களை விட்டு போகாது. தொடர்ந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் டேவ்லையும் லாஸ்ட் டேவ்லையும் நீங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றின முழு விவரம் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய கடனை உடனே வாங்கி பெரிய கேபிட்டல் போட்டு பெரிய லாட் சைஸ் வச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரணிக்கு அதை ஹாப்பியாக எடுத்துப்பீங்க. லாஸ் வரணிக்கு உங்களால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரேடிங் என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் பெரிய ப்ராஃபிட்டை இந்த செட்டப் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே நீங்கள் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் எல்லா நாளுமே ரன் பண்ணி தான் ஆகணும். வர ட்ரா டவுனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வர ட்ரா டவுன் எவ்வளோ வேகமாக வந்ததோ அதே வேகத்தில் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது நண்பர்களே. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எமோஷன் ஆகிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. பங்குச்சந்தையில் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே கலந்து தான் கொடுக்கும். எண்ட் ஆஃப் த டேவில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமான்றது தான் முக்கியமே தவிர, இந்த டிசிப்ளினெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் வந்து இந்த மார்க்கெட்டில் பங்குச்சந்தைன்ற மார்க்கெட்டில் வந்து ஒரு சரியான ஒரு இடத்த வந்து வர முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜம்பாகி போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆல்கோவில் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்க. அப்படி இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ஜம்ப் ஆகிறாங்க. அப்போ அதில் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணால் ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்பொழுது. ஸோ அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறாங்க. அது செட் ஆகலன்ட்டு அதை வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துகிட்டு இதில் போடுறாங்க. கூட்டி கழிச்சு எங்கே கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இக்கரைக்கு அக்கறை பட்சம் தான். எல்லா இடத்துலையுமே லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. நீங்கள் எப்போ ஒரு பாதையை செலக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் அதில் போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையில் சாதிக்க முடியும். ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட உங்களோட எமோஷனை கொடுங்க. அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சரியான ஒரு லாட் சைஸை வச்சு ரன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதையுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எவ்வளோ விஷயங்களை ஃபாலோ பண்ணாலுமே உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரவே முடியாது. இதுதான் என்னுடைய பர்சனல் அனுபவம். உங்களுக்கு லாஸ் வந்தால் எனக்குமே லாஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணும்போது நானுமே இங்கே ப்ராஃபிட் தான் பண்ணுவேன். ஸோ எமோஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அந்த எமோஷனை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்மளுடைய சக்ஸஸே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங்கில் ஆல்கோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவான்மேன் மூலிமா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய MNP வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி நீங்களே கோடிங் பண்ணி நீங்களே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.